நீங்கள் இந்த தலைப்பை பார்த்துட்டு கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஒருத்தர் கேட்டார். என்னை பார்த்துட்டு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் நம்பி தான் வாழ்கிறேன், எனக்குன்னு இது அதுன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் மாதிரி பேசலை. அதான் நம்ம நிலமை. நம்ம தமிழ் சாதாரண தமிழ், மற்றவங்கள மாதிரி ஒரு ஔவையார் தமிழ்லாம் பேச தெரியாது. நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். நம்மளும் பல கஷ்டங்கள் ஏற்ற தாழ்வு பார்த்துருக்குறோம். அதனால் நான் தான் பெரிய அதிகாரம் உனக்கு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லாமல் வாழ்க்கையில் கண்ட நன்மைகளை சொல்லணும். அவங்கவுங்க அதை அவங்க தனியாக அவங்களோட சொந்தமாக அவங்க அனுபவிக்கணும், மற்றவங்க திணிக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கையில் எவ்வளோ காரியம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும். நமக்கு எதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பட்டியல் போடலாம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, எனக்கு அவங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நம்மளோட கூட மதம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவை நான் கண்டு கொண்டேன். நான் 19 வயசில் கண்டு கொண்டேன். அது வரைக்கும் சாதாரண சர்ச்சுக்கு எல்லோரும் போகிறனால, நம்ம கிறிஸ்டின் குடும்பத்தில் போகிறதுனால அங்கே போயிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடக்கிறதுக்கும் அந்த கடவுளுக்கும் நமக்கு ஒரு உறவோ தொடர்போ எதுவும் இல்லை. ஆனால் எல்லா மீட்டிங்ஸு, கொண்டாட்டங்கள், பண்டிகைகள் அதிலெல்லாம் பங்கெடுத்து சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். ஆனால் வாழ்க்கையில் ஜாலியெலாம் ஒரு நாட்களில் இறங்கி கொஞ்சம் சில காரியத்தை ஃபேஸ் பண்ண போல தான் நமக்கு தெரியும் நம்ம தனியாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாருமே அட்வைஸ் பண்ணலாம், நீ இப்படி செய் அப்படி செய், ஏன் படிக்கலை, நீ படிக்காதனால்தான், நீ மியூசிக்கு கிட்டார் வாசித்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படி எல்லாரும் அவங்க பேசலாம். ஆனால் வாழ்க்கை ரொம்ப தனிமையாகுதுல்ல. யூ ஹாவ் டு பேர் ஆல் த ப்ளேம். அவங்க சொல்கிற குற்றத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். நம்மளும் அப்படி தான் இருந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வயசுக்கு வந்து தான் இந்த சூழ்நிலை இருக்கும். சின்ன பையனாக இருக்க போல், பேபியாக இருக்க போல் யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் முடிக்கிற டைமில் தான் படிக்கிறியா படிக்கலையா, ஊரை சுற்றுறியா, நீ சரியாக செய்யலை, அவங்கெல்லாம் பாரு அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, இவங்க இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, எல்லா கம்பேரிசனும் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ தான் வெல்கம் டு த வேர்ல்டு, உலகத்துக்கு வாங்க ராஜா, இதுதான் உலகம். நம்ம ஸ்கூல் படித்து பொறுப்புகள், படிப்பு, மேல் படிப்பு இதெல்லாம் படிக்க போல் நிறைய காரியங்கள், சவால்கள் வரும். படிப்பு சம்பந்தம், உறவு சம்பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, நம்மளே தப்பான காரியங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் ஆயிட்ட பிறகு அந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்க போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கைவிடுறாங்க, தாய் தப்ப இருக்கிறாங்க, இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தனிமையாக நம்ம யாரும் இல்லை, என்ன இது? அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை செஞ்சுப்பார், மெடிடேஷன் செஞ்சுப்பார், கொஞ்சம் தியானம் செய், அதை பண்ணி இதை பண்ணி, இந்த குரூப்பினால் போகலாம், அவருக்கு போகலாம், இதெல்லாம் இருக்குமா ஒழிய, இதெல்லாம் மூளையில் சில கேள்விகளுக்கு ஆன்சர் தேடிட்டு இருப்போம். ஆனால் உள்ளான மனுஷனாகிய நமக்கு ஒரு தனிமை, சில சமயம் இந்த குற்ற மனசாட்சிகள் வேதனைப்படுத்தும், சில சமயம் ரிக்ரெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, இவங்க சொல் பேச்சு கேட்காம மிஸ் பண்ணாலும் இப்படி ஆகிட்டோமே, இல்லாட்டா இவங்களோட சேர்ந்தனால இந்த நிலைமை ஆயிடுச்சு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அப்புறம்தான் நிறையா பேருக்கு உலகமே என்னன்னு தெரியுது. சிலவங்க பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுறாங்க, இந்த மாதிரி வளர்கிறாங்க. காரியங்கள், எதிர்ப்புகள், இழப்புகள், அதிர்ச்சியான காரியங்கள், இதெல்லாம் ஏமாற்றமான காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலகம் வேறு மாதிரி இருக்குது. சிறு பிள்ளையாக இருக்க போல் நம்ம போயிட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கிற காலம் வேறு. when you really see the life as life is, அப்போது என்ன இதுன்ற ஒரு கேள்வி வெளியே கேட்காட்டாலும் உள்ளே இருக்கும். அப்படி தான் எனக்கு 19வது வயதில் பாருங்க, 19வது வயதில் நான் இயேசு சுவாமியை உண்மையாக கண்டு கொண்டேன். வெறும் மதமாக சர்ச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போயிட்டு கோயில் மாடு மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சனால நம்மளை கொஞ்சம் வைத்தி அங்கங்கே வான்னு யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் நடந்துச்சு ஒழிய நமக்கும் எனக்கும் கடவுளுக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியானவங்க,
இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு பரிசுத்தத்தில் வழி நடத்துவாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் கிடைக்கும் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்க போல். ஆனால் நானும் ஜெபம் பண்ணுவேன் பேரளவுக்கு. நமக்கு தெரியும் அங்கே ஜெபமே அங்கே கனெக்ஷனே கட்டு, அவுட் ஆஃப் ஆர்டர் ஃபோனு போங்க. இப்போ எங்கே அது அப்படியே கிடக்கட்டும். ஒரு நாள் எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா கண்டு கொண்ட கடவுளை நானும் கண்டு கொள்ளணும் ஒரு நாள். இப்போ வேணாம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுச்சு. இப்படி போன நாட்கள் போய் கடைசியில் 23 வயசில் நான் நம் தேசத்தை விட்டு மற்ற தேசத்துக்கு நானாகவே பயணம் பண்ணி போய் அங்கே அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்கள நட்பாகி என்னுடைய வெளிநாள் பிரயாணம் ஊழியம் என்று சொல்கிற காரியம் தொடங்குச்சு. ஏன்னா நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறக்கலை, அதனால் யாரும் நமக்கு தெரியாது. ஒரு தனி நபர், மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தேன், கடவுளுடைய சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் குடிக்கிறவங்களும் கஞ்சாவும் எல்லாத்துலேயும் கிடக்கிற ஆட்களுக்கு வாசிச்சுட்ருக்கிறேன். அப்போ என் சத்தம் கேட்குது, ஜோ உன்னுடைய தாளந்த ஜனங்க வாழ்க்கையை கட்டுறியா, ஜனங்க வாழ்க்கையை இடிக்கிறியா? இதுதான் அர்த்தம். அந்த சத்தத்துக்கு அப்புறம் தான் என் மனசில் வசனம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு மாற்றமே ஆச்சு. பாருங்கள், மாற்றமானது. மாற்றமாகும் பொழுது இந்த இயேசுவை எனக்கு ரொம்ப சொந்த இரட்சகராக, அப்படின்னா என் பாவத்தை குறித்து ரொம்ப சஞ்சலம் இருக்கும், கில்ட்டி கான்ஷியன்ஸ், குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் அப்போ சொன்னாங்க, நம் பாவத்தை மன்னிக்கிறாரு, பாவத்திலேருந்து நம்ம விடுதலை கொடுப்பார். எல்லாருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன பாவம் இருக்கும். எல்லாருமே பெரிய பெரிய கொலை செய்கிறது, பேங்கை ராப் பண்ணுறது, அந்த மாதிரி பெருசு பெருசாக நடக்கும். சின்னோண்டு அந்த சின்னது இருக்கும், ஆனால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பரவாயில்லன்னுலாம் சொல்ல முடியாது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அது பின்னணியில் நம்மளை டிஸ்டர்ப் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணியை போய் கலக்கி விட்டா அப்படி இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவரை நோக்கி வந்து என் லைஃப்பை ஒப்பு கொடுத்து, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம்தான் இயேசுவானர் குறித்து புரிஞ்சிக்கிச்சு. எல்லாமே அறிஞ்சு புரிஞ்சு ஆண்டர்கிட்ட வரல. அது ஏதோ அவருடைய நேரம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் என் வாழ்க்கையில் வேலை செஞ்சு என் வாழ்க்கையை நான் அவருக்குன்னு அர்ப்பணித்த ஒரு நேரம். அதுக்கு எல்லாமே அறிந்து நான் ஒன்றும் அர்ப்பணிக்கலை. இப்போ எனக்கு தெரிஞ்சது கூட அப்போ தெரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாலும் தெரில. தெரிஞ்சு கொண்டு வளர்ந்து கொண்டு கண்ணு திறக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னடா ஓணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்குன்னா என்னங்க இருக்கணும்? எல்லா பணம் இருக்கா, என்னுடைய காரெல்லாம் இருக்குதா, அப்படிலாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மோட பேசுகிறது, நமக்கு புரிகிற அளவுக்கு பேசுகிறது, நம்மளை வழி நடத்துகிற ஒரு அனுபவம், நம்ம அனைத்து தேவையும் சந்திக்கிற ஒரு அனுபவம். நம்ம வாழ்க்கையில் சவால்கள், எதிர்ப்புகள், எதிரிகள், இதெல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நான் உனக்கு யுத்தம் செய்கிறேன்றார். அப்போ பாருங்கள், உன் தேவையெல்லாம் சந்திப்பேன்றாரு, உன்னை உயர்த்துவேன்றாரு, உனக்கு யுத்தத்தை செய்வேன்றாரு, உன் கூட இருப்பேன்றாரு. இது உண்மையாகவே மதம் இல்லாமல் அனுபவமாக இருந்தால் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம், அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்போ வரும்னா, நம்ம கடவுள்கிட்ட வந்து, கடவுளே என் வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு எவனும் வேணாம், கடவுளும் வேணாம், ஒருவனும் வேணாம், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். அப்படி தான் சாதாரணமாக ஜனங்க இருப்பாங்க. ஏதோ பக்திக்கு என்னத்தையோ பண்ணிகிட்ருப்பான், கை காலை ஆட்டுவான், என்னத்தையோ சிலுவையை போடுவான், ஏதோ பண்ணுவான், விட்டுருங்க. உண்மையாகவே அவன் இருதயத்தில், என் இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை தேடி வந்து சரணடைகிறதுனா, என் லைஃப்பை நான் தானே எனக்கு எல்லாம் தெரியும்னு பண்ணுறேன், இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் என் வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுக்குறோம் பாருங்கள். இதுதான் சரண்டருங்க. யூ பி த கைட் ஆஃப் மை லைஃப், த கவர்னர் ஆஃப் மை லைஃப், த லீடர் ஆஃப் மை லைஃப். இதுதான் பைபிளில் எப்படி இதை வந்து ஒரு படமாக சொல்கிற காரியம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையினா எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
அப்போ அவர் ஒரு மேய்ப்பராக இருக்கிறாருன்னா ஆட்டுக்கு என்னங்க தெரியும்? ஆட்டுக்கு ஓரளவும் தெரியாது, பாவம். அந்த ஆடை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தனால மேய்ப்பன் பொறுப்பு எடுக்கிறார். மேய்ப்பன் ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு புல், அதுக்கு அமர்ந்த தண்ணீர், இந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் விட்டு அதுக்கு எந்த ஆபத்தும் நடக்காமல் தீமையான மிருகங்கள்லேருந்து காப்பாற்றி இதெல்லாம் அவருக்கு பொறுப்பாக மாறுது. இன்றைக்கி உங்கள் லைஃபுக்கு பொறுப்பு யார்? அனாதை மாதிரி தானே இருக்கிறோம். கேட்டால் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு போயிடுவான். எவனோ ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் இப்படி ஆச்சு? அது அவன் தலையெழுத்து, அவ்வளோதான், முடிஞ்ச கதை. தலையெழுத்தெல்லாம் கிடையாது சார். நம்ம தலையெழுத்தை, மோசமான தலையெழுத்தை மாற்றி எழுதுவார். எப்போன்னா நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்மளை அவருக்கு. இயேசுவே, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் என்னை பொறுப்பெடுத்து ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க. இப்போது இந்த காரியம் செய்கிறதுக்கு தான் இயேசு ஆனவர் உலகத்துக்கு வந்தார்னு வசனம் சொல்லுகிறது. அவர் எதுக்கு வந்தார்னா, தன்னையே பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு நாள் பரிசுத்தமான ஒரு இரத்தத்தை சிந்தணும். மனு குலத்துக்கு மீட்புக்காக இரத்தம் சிந்தப்படணும்னு ரிக்வேதமே சொல்லுகிறது. எல்லா மதத்துலேயும் பாருங்கள், ஆட்டுக்கடை வெட்டுறாங்க, என்னத்தையோ வெட்டுறாங்க, ரத்தம் ஏன் சிந்தணும்? ஆனால் அந்த ஆடுலேயோ, அந்த புறாலேயோ, அந்த கோழிலேயோ, அந்த மாட்டிலையோ பரிசுத்த ரத்தம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் பாவம் செய்தது ஆதாம். அவன் செஞ்ச தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடு வந்து செய்ய முடியாது, இன்னொரு மனுஷன்தான் வரணும். அதுதான் கடவுள் மனுஷ வடிவில் வந்தார். அவர் கடவுளாக மறிச்சிருந்தா அது கூட நாட் வேல்யூபிள். அவருக்கு எவ்வளோ வல்லமை இருந்துச்சு. காற்று, சுனாமி மாதிரி வர காற்று அப்படி நிறுத்துறாரு. சொல்கிறார், ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு பரலோகத்தில் இருக்கிற சேனை நிற்கணும். சேனை ஏன் சார் நிற்கணும்? ஒரு தூதன் வந்தாலே முடிஞ்சிச்சு கதை. இவர் அந்த கெஸ்தமனை தோட்டத்தில் பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இயேசு யாருன்னு கேட்டுட்டு வராங்க. நான் தான் அவர் சொன்னோன்னா 50 பேர் கீழே விழுறான். தள்ளவை செஞ்சார் இல்லை, வல்லமை இருக்குது. ஆனால் அடக்கி, அதனால தான் சொல்லுவாங்க, அவரை சிலுவையில் வச்சிருந்தது அந்த ஆணியல்ல, உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பு தான் அவர் அங்கேயே நிற்க வச்சது. இல்லைன்னா ஈ குட் ஹவ் கம் ஆஃப். ஸோ இதை யோசித்து பாருங்கள். இவர் எதுக்குன்னா, அனாதை போல் நம்ம இருக்கிறோம், நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்லுனால் செஞ்ச கோயிலில் உட்கார மாட்டேன், நீ தான் எனக்கு ஜீவனுள்ள ஆலயம், நான் உன் உள்ளே வாசம் செய்வேன்றார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் உனக்கு உள்ளே வந்துட்ட உடனே ஃபஸ்ட்டு யூ வில் நாட் பி லோன்லி. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நிறைவு. வெறுமை இருக்கிறதுக்கு தான் அதுக்கு போய் எல்லா குப்பைகளையும் தின்னுட்டு இருக்காங்க ஜனங்க. குப்பை தான் சார். குடி பழக்கம், கஞ்சா பழக்கம், இதெல்லாம் குப்பைகள் தானே, நம்மளை தீட்டுப்படுத்துது, கெடுக்குது. ஆனாலும் அதுக்கு பெரிய பாட்டிலு, அந்த மூஞ்சிக்கு ஒரு லேபிளு, உடனே இதை வாங்கி இவங்க குடித்தா உடனே பெரிய சாதனை பண்ண மாதிரியும், இவனத்தையும் உலகத்தை கழட்டிட்டு டயர்டாயிட்டோம் குடிக்கணும்னு குடித்து அவன் உடல் உறுப்புகள் கெட்டு போகும். அவன் வளர வளர அவனுக்கு வியாதி வருது. இது லேபிளே ஒட்டி வச்சுக்கிறான், குடியை கெடுக்கும்னு. சிகரெட் குடித்தா லங் கேன்சர் வந்துடும்னு இருக்குது. ஆனாலும் ஜனங்கள் அங்கே தான் பாருங்கள், அதுக்கு பேர் தான் திமிரு. நீ என்னடா சொல்கிறது? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறேன், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உன்னை ஆஸ்பத்திரியில் கட்டி ஒயரை கொடுத்து இறக்குறான் பார், அப்போ சொல்லு, இப்போ சொல்லாத. அந்த நாள் சீக்கிரம் வரும். ஏன்? எதை விதைக்கிறையோ அதை அறுப்ப. ஏன் உன் சயின்ஸ் என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நீங்கள் போய் கொய்யா மரம் வச்சா கொய்யா பழம் தான் வரும், உனக்கு கொய்யா தான் வரும், வேறு என்ன வரும்? ஆப்பிளாக வரும், வராது. அதனால்தான் நல்லா இருக்க போலே நீ என்ன விதைக்கிறன்னு பார்த்துக்கோ. பேசுகிறது, செயல், சாப்பிட்றது எல்லாமே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீ தின்றது தாண்டா உனக்கு வியாதி, நீ வாய் அடக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்கிறனால உனக்கு வியாதி, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. இதுதான் ரெபெல்லியன். இதுதான் ஆதாமுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீ சாப்பிடாதன்னாரு. சாத்தான் தொடக்கூடாதான்னாரு. பாருங்கள், இப்படி தான் குழப்பி போய் சாப்பிட்டாங்க. கடைசியில் சாப்பிடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டு, அது நத்திங், அந்த பழத்தில் விஷம் இல்லை, கீழ்ப்படியாமை. கடவுள் சொல்கிறத நீ என்ன சொல்கிறது நானா கேட்குறது. இதுதான் ரிபெல்லியன். இன்றைக்கி அதே கோணம் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள்.
சிலவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டாக்டர் சொன்னார் இப்படி இப்படி சாப்பிடாதன்னு, நான் அதெல்லாம் முடியாதுன்னு பேசினேன் அப்படின்ட்டு. இது பேசுகிறதுல என்ன சார் இருக்குது? டாக்டர் சொல்கிறாரு இதெல்லாம் செய்யாதன்னா, நான் அவரை எதிர்த்து பூன்னு பேசினேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாள் தான், 1 வருஷம் 2 வருஷம் அவர் சொல்லியிருக்காரு செய்யாதுன்னு. அதை கீழ்ப்படியாமல் போனவொடனே என்ன பண்ணுவேன்? அவர் மூஞ்சியாக பார்க்க மாட்டேன், இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காலில் வந்து அட்மிட் ஆகிருப்பேன். அவ்வளோதான். இதானங்க நான் சொல்கிறது வந்து யாரையும் பாதிக்கிற மாதிரி இல்லைல்ல. இதுதானங்க நம்ம கீழ்ப்படியாமை. நீங்கள் என்ன சொல்லணும், நான் என்ன கேட்குறது? இந்த ஆட்டிடியூடு போய் எங்கே விட போகுதுன்னா, நம்ம தான் கஷ்டப்படுத்திக்க போகிறோம், நம்ம தான் முள் வச்சு குத்திக்க போகிறோம் நம்ம லைஃப்பை. அதனால் நம்ம வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரியல என்ற ஒரு ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, நல்லது. அதுதான் என்னுடைய பாடலுடைய தலைப்பை பாருங்கள், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அது ரொம்ப ஆழமான காரியம். ஒரு மனுஷன் அந்த கட்டத்துக்கு போனால் தான் இப்படி சொல்ல முடியும். ஆனால் நிறையா பேர் இதை பார்த்து எதாவது காப்பி அடிப்பாங்க வச்சுங்க, அதை வார்த்தையை மாற்றுவானுங்க, இப்படி போடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்து அதுலேருந்து உதிக்கிற ஒரு வெளிப்பாடு வேறு. மற்றவங்க பண்ணுறதை பார்த்து கூகுளில் பார்த்து காப்பி அடிக்கிறது அது வேறு கதை. எனக்கு எல்லாமே நீங்கள் தான்னா, யூ மஸ்ட் ஹவ் கம் டு தட் ஸ்டாண்டர்ட். ஒரு லெவலுக்கு வந்து எல்லாம் சாதிக்கலடா, இது இருந்தால் தான் நம்ம வண்டி ஓடும். அது உணர்ந்தால் தான் அந்த பாதையில் சந்தோஷமாக இருக்க முடியும். முணங்காமல் இவர் இருந்தால் போதும், இவர் இருந்தால் எனக்கு போதும், மிச்சம் எது இல்லைனாலும் அவர் பார்த்துக்குவார். எனக்கு தேவையா, அவர் பேர் எகோவா ஈரே, அவர் தேவையை பார்த்துக்குவார். அந்தந்த இடத்துல எல்ஷடாயாக இருக்கிறார், உன் தேவையை சந்திப்பேன்றார். அதுதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியடைனா கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது I ask him to govern my life. I want him to be the captain of my life. என் வாழ்க்கையின் தலைவராய் நீர் மாறுங்க, என் வாழ்க்கையின் எஜமானாய் நீர் மாறுங்க. நீங்கள் சொல்வதை நான் கேட்குறேன், குட்டி ஆடு மாதிரி, அதுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் மேய்ப்பராக இருங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதோட வர காரியம் என்னன்னா, உன் தேவையெல்லாம் சந்திக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், உன்னை ப்ரொமோட் பண்ணுறார். 3 காரியம் you will see I experienced in my life after giving my life to Jesus. இயேசு சாமிகிட்ட சரணடைஞ்சு என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பொறுப்படுத்தி நடத்துங்க, நான் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு நான் ஒரு பிள்ளையாக, நான் உமக்கு நீ என் தகப்பனாக, நீ என் தாயாக, எனக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு கம்ப்ளீட் சரண்டர் ஆஃப் யுவர் வில் அண்ட் ஓனர்ஷிப். யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஐ ஆம் நாட் மை ஓன், ஐ பிலாங் டு யூ அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது அவருக்கு பொறுப்பு வந்துடுது. என்னென்னா, உன்னை அலங்கரிக்கிறது அவர் பொறுப்பு. அவர் பிள்ளை ஆகிட்டா அந்த பிள்ளையை நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு அலங்கரிக்கிறீங்களா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணி ஆசைப்பட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள். அந்த பொம்பளை பிள்ளை, குட்டி பிள்ளை, அது நடக்கிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு பட்டு பாவாடை கட்டிடுவாங்க. அது அழகாக பார்க்குறது, அது பாவம், அது நடக்கிறதே கஷ்டம். அதுக்கு பாவாடைலாம் கட்டி ஜிகின்னு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி என்ஜாய் பண்ணுறோம். தப்பு கிடையாது, என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு காமிப்போம் பெருசானப்போ, சார் எப்படி. அப்போ ஆண்டவர் உங்களை அலங்கரித்து உங்கள் அழகை பார்த்து அவர் சொன்னால் டிலைட் இன் யூ. அப்பேற்பட்ட தேவனுக்கு பிள்ளையாக கொடுக்குறது தான் நீங்கள் மேய்ப்பனாக இருங்க, நான் உங்கள் ஆடாக இருக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்கன்னு அப்படி சொல்கிற ஒரு இருதயம் ஒருத்தருக்கு ஒரு கட்டம் வரணும், சரிந்த புத்தி வரணும், தெளிந்த புத்தி வந்தால் தான் அவங்க அர்ப்பணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் சரண்டர். சரண்டர்னால் பயந்துடாதுங்க, யாராவது கன் எடுத்து வந்து சுட்டு போகிறாங்க, அந்த கண் எடுத்து சுடுறான் போ, இவன் கை தூக்குறான் பார், அந்த மாதிரி தான் இவங்க. ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்துங்க, எனக்கு யாரும் இல்லை. ஏன் யாரும் இல்லைன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஞானம், எல்லா ஞானத்துக்கும் மேலே ஞானமாக இருக்குது, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. என் எதிர்காலம் கூட எனக்கு பயமாக இருக்குது, எப்படின்னு தெரில. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரிடா நான் ஒரு புக்கு கொடுக்குறேன், வாசித்து நீ போன்னு சொல்ல, நானே வழி, ஐ ஆம் த வே. அவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு தெரியாத அறியாத எட்டாத பாதையில் நான் உன்னை நடத்துவேன், உனக்கு எப்படி வரன்னு கூட தெரியாது உன்னை நடத்துவேன். பைபிளில் ஆபிரகாம்னு ஒருத்தரை பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறவர். அவரை வந்து ஆண்டவர் அவர் இருக்க ஊர்லேருந்து குடும்பத்துலேருந்து பிரித்து கூட்டு போகிறார். ஆனால் எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லலை, ஆபிரகாம் எங்கே போகிறேன்னு அறியாமல் ஆனால் ஆண்டவர் வழி நடத்துகிறார். இன்றைக்கி ஃபெய்த் லைஃப்ன்றது இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன்.
இப்போ பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டோம். நீ எது செய்கிறியோ உனக்கு தெரியாது. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கூட கேளுங்களேன், நானும் வானை பார்த்த பூமி மாதிரி தான் இருக்கேன், எங்கேருந்து கஸ்டமர் வருவாங்கன்னு தெரியாது சொல்லுவாங்க. அவங்களும் தெரியாது. ஒருத்தர் ரோட்டில் கடை போட்டிருப்பார், எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ காரியம் வியாபாரம் ஆயிருமா? ஒரு நம்பிக்கை. கடவுள் செய்கிறார், உதவி செய்கிறார். ஒரு பிஸ்னஸ் கூட பாருங்கள், அந்த ஃபெய்த்து. இன்றைக்கி உங்கள் லைஃப் வந்து ஃபெய்த்தே ஆப்ரேட் ஆகாமல் எல்லாமே கேரண்டியாக இருக்கணும்னு போல் அவங்க போய் ஒருவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, யாரையும் புண்படுத்துறதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க லைஃப் வில் பி ஜஸ்ட் லிமிட்டட் வித் வாட் எவர் தேர் அக்ரீட் ஃபார். நான் அதை குறைவாக சொல்ல, இன்றைக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஆனால் என்னான்னு தெரினால்கிட்ட கூட கடவுளுடைய ஞானம், கடவுள் சொல்கிறாருன்னு யூ டேக் அ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் யூ டோன்ட் நோ இட் ப்ரோக்ரெஸஸ் அண்ட் மூவ். அந்த அனுபவம் வேறு. பாருங்கள், டேக்கிங் எ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். அவரை நம்பி நீங்கள் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்து தெரிஞ்ச இடத்துக்கு மட்டும் பார்த்து நேவிகேட் பண்ணுறதில்ல. ஒருவன் இஃப் ஹி டசன்ட் லீவ் த ஷோர் ஹி கெனாட் ரீச் அ நியூ லேண்ட். ஒரு இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு தேசத்தை கண்டுபிடிக்கிறவனும் சேஃபாக ஷோர்லேருந்தே இருந்தால் அப்படி அங்கேருந்து காமிங்கன்னு இல்லை, அதை விட்டு நனைஞ்சி போனோம், கால் மிதித்து படகுல ஏறி எங்கே போகிறேன்னு தெரியாமல் போய் காணாமல் போய் ஒரு இடத்த போய் கண்டுபிடிப்பான். லைஃப்பும் அப்படி தாங்க. அதுக்கு வந்து யுவர் ஃபெய்த் மஸ்ட் பி ஆன் தி அன்சீன் காட். பார்க்குறத மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியது தான். பார்க்காத தேவன் அவர் தான் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துட்டு, அவருக்கு தெரியும் எதிர்காலம் அவர் கையில் இருக்குது. இவரை நீங்கள் ரொம்ப பேசி அவர் நம்ம வழிநடத்துகிற ஒரு அனுபவம் வந்தால் தான் மதத்துக்கு மிஞ்சி நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் மூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த இவரை வந்து சொந்த இரட்சகராகவும் நண்பராகவும் உள்ளத்தில் வந்துட்டார்னா அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, நம்ம தேவையை சந்திக்கிறாரு. பிரச்சனை வந்தால் நான் உனக்காக யுத்தத்தை செய்வேன்றாரு. உன்னுடைய சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அங்கே உன் தலையை உயர்த்துவேன்றாரு. அப்படின்னா பாருங்கள், எங்கே நம்மளை ஏளனமாக நினச்சாலும் ஜனங்க அவங்க மத்தியில் நம்மளை உயர்த்துவார். மோசஸுடைய வாழ்க்கையில் கூட அவர் ஒரு பெரிய கொலைக்காரன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. நீ யாருடா எங்களுக்கு வந்து பேசுறது, நீ யார், நாங்களாம் அவங்கள நியமித்தோம், போன் துரத்தி விட்ட. ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்து திருப்பி அனுப்பும் பொழுது எக்ஸடஸில் பார்த்திங்கன்னா யாத்ராமத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் பார்வோனுடைய கூட்டத்துக்கும் முன்பாக அவர் கண்களில் மோசஸ் உயர்ந்தவனாய் காண்பார், உயர்ந்தவனாய் அவர்கள் பார்த்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? God can elevate you. So God can do new things in your life. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு தேவை சந்திக்க முடியலையேன்னு யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குறையில்லாதபடி நான் நடத்துவேன், உன்னை அனைத்து தேவையும் சந்தித்து உன்னை வெக்கத்துக்குள் ஆக்காமல் உன்னை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைப்பேன். இது எளிய முறையில் ஆண்டவருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துறார். பாருங்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. காடு எப்படி கடவுள் வந்து நம்முடைய தேவையை சந்திக்கிறவராகவும் நம்மளை அலங்கரிக்கிறவராகவும் நம்மளை வழிநடத்துகிறவராகவும் நமக்காக யுத்தத்தை செய்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுறவராக என் வாழ்க்கையில் எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளே நாம் அவருக்கு சரணடையணும். இதுதாங்க. நீங்கள் காணிக்கை கொடுக்குறனால, காசு கொடுக்குறனால இது நடக்கவே நடக்காது. எவனாச்சும் உங்களை ஏமாற்றிட்டு போவான், கொடுத்துட்டு போங்க, பரவாயில்ல. ஆனால் உண்மையை சொல்கிறேன், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் ஆண்டவரை நேசிக்காமல் நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத காரியமாக இருக்கும். ஏன்னா அடித்து சொல்லிட்டு இருக்கிறார் வசனத்தில் பாருங்கள். எல்லா கட்டளையிலும் என்ன சொல்ற, இஃப் யூ லவ் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட், வித் ஆல் யோர் ஸ்ட்ரென்த், வித் ஆல் யோர் முழுமையாக அவரை நேசிக்கணும். நேசனா என்னன்னு தெரியாது. அவரை நேசிக்காமலே நீங்கள் வந்து காசு கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறது எல்லாம் கொடுத்தா கூட அது அவருக்கு அதனால் ஒரு நன்மையும் வராது. ஆனால் அன்பு நிமித்தம் 2 காசு குடிச்சிச்சு ஒரு அம்மா பாருங்க. அன்பு நிமித்தம் எதனாலும் செய்யலாம். ஒரு பையன் சின்ன டிஃபன் பாக்ஸில் கொடுத்தான். அதெல்லாமே பெரிய காரியம் கிடையாது. அதெல்லாம் அவங்களெல்லாம் காட்டிலும் அன்பு நிமித்தம் நம்மளே அவருக்கு காணிக்கை கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் மேலானது.
ரொம்ப மேலானது. ஸோ அவரை செய்கிற எல்லாமே சடங்காச்சாரமாக இல்லாமல், நான் பேசினேன்னா நிறையா காரியம் சொல்லலாம். இன்றைக்கி நிறையா பேர் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு நான் இதை கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அவருடைய இருதயம் என்னன்னு தெரியல. இல்லாட்டா அவங்க செய்கிற ஆளே மோசமான ஆளாக இருக்கும். உண்மையான கடவுளுடைய இருதயம் பிரகாரம் அவர் சொல்கிறார், கசப்போடு இருக்கக்கூடாது. நீ கசப்போடு இருந்துக்கிட்டு நீ போய் கோயிலில் வந்துக்கிறியா, நீ சர்ச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சரியாயிட்டு வாடான்றார். கசப்பு வச்சுக்கிறது, நம்ம கசப்பு வச்சவங்களையும் நம்ம மன்னிக்க முடியணும். அப்போ தான் நமக்குள்ளே நிம்மதி இருக்கும். என்ன பண்ணுறது, ஜனங்க எப்படி வேணாலும் செய்வோம், அது அவங்க உரிமை. ஆனால் நம்ம இருதயத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சால் தான் நமக்கு உண்மையான நிம்மதி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. மதம் அதான் கிறிஸ்டியானிட்டியில் கூட, கிறிஸ்டியானிட்டி பற்றி தான் தெரியும் எனக்கு, சொல்கிறேன். ஏன்னா நாங்களும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் யாரையும் குறை சொல்லலை. அதில் வழுக்கி விழுந்துட வேண்டாம், மதத்துக்குள்ளே விழுந்துட வேண்டாம், ஆண்டவரோட உறவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அப்போது தனிமையாக இருந்தால் கூட தனிக்காட்டு ராஜா மாதிரி கடவுள் நம்மளோட கூட இருப்பார். உனக்கு எல்லாம் உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை கட்டுவார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், வாட் யூ வாண்ட் டு சூஸ். அவர் என் வாழ்க்கையை கட்டுகிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என் தகப்பனாய் மாறி எனக்கு யுத்தத்தை செய்கிறாரு, என் அனைத்து தேவையும் சந்திக்கிறார், என்னை அலங்கரிக்கிறார், எனக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதேன்னு என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆனால் இது பெருசாக உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் போகிற பாதை என்னன்னு நீங்களே சோதிச்சுக்கணும். அவ்வளோதான். உன் வாழ்க்கையில் கடவுள் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் திசை சரியாக இருக்காது. உன் முடிவு எங்கேயா போய் எக்ஸிஸ்ட் பண்ணும். எவ்வளோ காரியம் இருந்தாலும் ஒரு பிக்கர் பிக்சர் ஆஃப் அ டிஸ்டன்ட் பிக்சர் ஆஃப் அ டிவைன் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும். இன்றைக்கி வீடு கட்டுறது, கார் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறதுலாம் தற்காலிகம். ஆனால் ஒரு கடவுள் கொடுத்த பர்பஸ் மேலே கண் வைக்கலைன்னா இதெல்லாம் நம்மளை வேலையை எங்கே இழுத்துட்டு போடும். இன்றைக்கி இருப்பாங்க போவாங்கங்க, ஆனால் கீப் யுவர் ஐஸ் ஆன் தட் divine purpose of God. ஒரு bigger picture. The small things fit to that, but the bigger picture. மற்றவங்க புண்படுத்துறது, நிறைய பேருக்கு சும்மாவே புண்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஆகிடும். யார் வேணாலும் என்ன பேசலாம், நமக்கு எப்படிங்க சார் புண்பட்டோம்? அதெல்லாம் கிடையாது. இருதயத்தை காத்துக்கொள்ளணும். guard your heart with all diligence, for out of it flows the issues of life. எல்லோரும் வாயை அடக்க முடியுமா? அவங்க செஞ்சது தப்பு, இவங்க இப்படி பேசிடக்கூடாது, அவங்க என்னை இப்படி குத்திட்டாங்க, அப்படி இப்போ நடத்திட்டாங்க. அது நான் வாயில் சொல்லக்கூடாது. தட் இஸ் அ ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேஸிங். அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட்டு உன் கையில் இருக்குது. அவங்க வாயை நம்ம கையில் இருக்குது இல்லை. ஆனால் அவங்க பேசி இப்படி சொல்லிட்டாங்க, என்னை வேலையிலேருந்து திடீர்னு துரத்துட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நம்ம ஒரு வியாதியாக மாறிடும். அவன் என்னன்னாலும் செய்யட்டும், கடவுள் என்ன அலங்கரிக்கிறார், நீ வானான்னு சொன்னால் எனக்கு இன்னும் 10 கதவு திறக்கும் போடா அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு. ஐயோ என்னை வேண்டான்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வியாதியாக போயிடுறதுக்கு பரவாயில்ல, கடவுள் இதோட பெட்ரு வேலை வச்சுக்கிறார், நான் அங்கே போகிறேன். கடவுள் இதோட ஒஸ்ட்டு என்ன தருமா? ஒஸ்ட்டுன்னு சொல்கிறல, நல்ல காரியம். ஒருத்தனை வேலையிலேருந்து துரத்திட்டு கடைசியில் அவன் ஒரு எஜமானம் ஆகிடுவான். ஒருத்தர் வீட்டிலேருந்து வாடகை போடான்னு துரத்துறான், அவன் புது வீடு கட்டிடுவான். என்ன சூப்பர் பாருங்கள், இது கடவுளுடைய செயல். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நொந்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் பண்ணணும், என்னென்னா என்றைக்கிடா உனக்கு பர்த்டேன்னா சொல்லுவேன், என்னைக்கு கல்யாணம் ஆச்சே சொல்லுவோம். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சரண்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குங்க ஏசாமிக்கிட்ட தெரியலன்னா நீங்களே போய் செய்யுங்க. நீங்கள் உங்கள் கிச்சன்லேருந்தே கூப்பிடு, என் ஜீசஸ் பேசுவார். பாத்ரூம்லேருந்து கூடு, எங்கே இருந்தாலும் கூடுப்பா. அவர் கடவுள் தானே சார், அவர் எங்கே வந்தால் தான் அவர் பேசுவாரா, என்னக்கிட்ட வந்தால் தான் பேசுவாரா? நான் வழிகாட்டி, நீங்கள் போங்க மொட்டை மாடியில் எங்கேயா தோட்டத்துலேருந்து பேசுங்க, தனியாக ஒரு ரூம்லேருந்து பேசுங்க, மனசை விட்டு. இப்போ நான் பேசுகிறாமல் நீங்கள் பேசுங்க, இயேசுவே நீங்கள் தான் இந்த மனுஷன் தான் சொல்கிறான், ஒரு பைபிள் எடுத்து வாங்கி வாசித்து பார்க்குறேன், உண்மையாகவே ஜீவனுள்ள கடவுள்னா என்னோட இடைப்படுங்க, எனக்கு ஒரு அனுபவம் கொடுங்க, என் உள்ளத்தில் வாங்க, என்னை மாற்றுதல் கொடுங்க. நீ அப்படி பேசு, அதான் ஜெபம். அவரை நோக்கி பேசு. இந்த மாதிரி ஒரு ஆள் யாராக இருப்பானா சொல்லுங்க.
நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை ஏமாற்றக்கூடாது, நீங்கள் ஏமாறப்படக்கூடாது. உண்மையில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோடு நீ கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் வந்து வச்சுக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணாதான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரும். யூ wouldn't know what a wonderful, unimaginable, wonderful life you are going to step in. என்னடா சொல்கிறேன் ஆங்கிலத்தில்? சார் உனக்கே தெரியாது, கனவுல கூட தெரியாது எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவத்துக்குள் நீ கால் எடுத்து வைக்க போகிறேன்னு. எப்போ? ஆண்டவராகிய இயேசுவே, எனக்கு மதம் வேண்டாம், நீங்கள் வேணும், நீ எங்கே இருந்தாலும் சார் என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்காக தானே நீங்கள் மறிச்சிங்க. நீங்கள் மறிக்கிற அளவுக்கு என் மேலே அவ்வளோ பாசமும் நான் முக்கியமாக உங்களுக்கு. நான் சப்ப பார்ட்டி கிடையாது, நான் எவ்வளோ உயர்ந்தவன். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற முக்கியமான இயேசுவே எனக்காக கொடுத்துருக்கிறீர்னா ஹவ் வேல்யூபிள் ஐ ஆம். சிந்திங்க சார். சும்மா ஊரை சுற்றி குடிகார வேலை செஞ்சுட்டு வரல நீர். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து அவ்வளோ வல்லமை இருந்து அடக்கி சிலுவையில் இருந்து எனக்காக நீர் அனுபவித்து என்னை மீட்கணும் என் பிள்ளைன்னு பண்ணால் அந்த மீட்பை நான் அனுபவித்து உம்மோட கனெக்ட் ஆகணுமே. என்னை கனெக்ட் ஆக வரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். கனெக்ட் ஆன பிறகு லைஃப் உள்ளே வரும். வந்த பிறகு அன்இமேஜினபிள், நீங்கள் வாயில் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிஜமான ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும். அதை ருசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே என்னப்பா, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுதான் என் டைலாக்கு. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எங்கள் அப்பா என்னை தைரியப்படுத்துறாரு, என்னை ஆறுதல் படுத்துறாரு, என்ன செய்யணும்னு காமிக்கிறாரு. நான் கம்முன்னு இருந்தால் கூட எனக்காக பின்னால் வேலை செய்கிறாரு, என் சார்பாக வேலை செய்கிறார். எல்லா பிரபஞ்சமே எனக்கு சேர்ந்து வேலை செய்யும். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஐம் வெரி தேங்க்ஃபுல். எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் உங்கள் வாழ்க்கையிலையும். காட் பிளஸ் யூ. சரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலான்னு இருக்கேன். தேவையோடு இருக்கலாம், ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. எல்லாருக்கும் அந்த பாதையில் போயிருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம்ப்பா. அதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளையையும் நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்றதை வந்து என் வாயில் சொல்ல முடியாது. நீங்கள் தான் அவங்களுக்கு அனுபவம் கொடுங்க. அவங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய காயப்பட்ட கரம் தொடரட்டும். உண்மையாக அவங்க தேடுறாங்கன்னா, ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களா, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைன்னு தேடுறாங்கன்னா, உண்மை நோக்கி கூப்பிடுறாங்கன்னா, இயேசுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்கள் அனுபவத்தை கொடுங்க. தொடுங்க, அவங்க வாழ்க்கையை தொட்டு இருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஒரு விடுதலை ஆகட்டும். ராஜா, தலைவலி இயேசு நாமத்தினால தொல்லை கொடுத்துட்ருக்கிறியே, உன்னை இயேசு அந்த கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். உங்களுடைய பிள்ளை விடுதலை செய்யட்டும். எவ்வளோ கஷ்டத்தோடு அனுபவித்து எத்தனை நாட்கள், இன்றைக்கு இயேசு நீர் ஜீவிக்கிறீர். ஹீல் தட் பர்சன் லார்ட். I pray for miracles to happen, financial blessings to happen. Jesus be glorified. வாழ்க்கையில் பண உதவிகள், வீட்டில் இருக்க சந்தோஷம் இல்லை, சில குடும்பத்தில் வந்து ஆவிக்கிற குருட்டாட்டம் விடுதலை செய்து சத்தியத்தில் போட்டு அந்த குடும்பத்தில் நிம்மதி வரட்டும். கடனுக்கு மேலே கடன், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை, நிம்மதி இல்லாத காரியங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கண்ணை திறங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசு மூலம் கேட்க பிதாவே. ஆமென். God bless you. Okay, bye.